பொங்கலும் வந்தாச்சு. சுட சுட தல தலன்னு கோவில்ல கொடுக்குற மாரி சக்கரை பொங்கல் ப்ரெஷர் குக்கர்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்னு. 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1 கப் பால், 3 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாரி கொதி வந்ததும் ப்ரெஷர் குக்கரில் 3, 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நடுவில் வெல்லத்தை இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தண்ணியில் 2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதை கரைச்சி வடிகட்டிக்கலாம். நம்ம இன்றைக்கி பாகு எடுத்து பண்ண போகிறோம். பாகு ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நம்மளுக்கு அரிசி வெந்துடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மசிச்சு விட்டுக்கோங்க. நெய் சேர்த்து மசிக்கும் போது நல்லா இருக்கும். குழைவாக பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் பாகு பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி உருட்டும் போது மிட்டாய் மாதிரி உருண்டு வரணும். அதிரசம் பதத்தை விட அடுத்த பதம் இது. அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக சுட தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தலை தலைன்னு பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு சிட்டிக்கை சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 கப் நெய்யில் முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமே அதே கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. குட்டியாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம், அதை பவுடர் பண்ணி சேருங்க. அப்படின்னா உங்களுக்கு கரையாது அப்படியே சேர்த்தா. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து ஒரு இலையில போட்டு சாப்பிட்டிங்கன்னா அடடா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.